Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம preliminary paper தான் பார்க்க போறோம். நம்மளோட prelims examல எப்பவுமே 20 minutes கொடுத்திருப்பாங்களா, அந்த 20 minutes நீங்க grammar and comprehension பிரிச்சுக்கோங்க. அதாவது 10 minutes அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். If in case நீங்க grammar சீக்கிரமா போட முடிஞ்சாலும் comprehensionக்கு உங்களுக்கு அதிகமா டைம் இருக்கும். Close, parajumbles இருக்குனாலும் நீங்க வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து போட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால இந்த மாதிரி பேசிஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொன்று எப்பவுமே வந்து கொஷின் பேப்பரை ஒரு ஃபாஸ்ட் கிளான்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எங்கே வந்து நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கிராமர் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஃபைவ் கொஷின்ஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ காலம் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினே நம்மளுக்கு வந்து சாரி ஃபர்ஸ்ட் இல்லை. Okay. From fifth question, you have comprehension, right? Okay, so ஏதாச்சும் புரியலனா நீங்க வந்து கேட்கலாம். Okay, so this is from 5 to 11 you have comprehension questions. So let's start solving. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம வந்து போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே மேலே கொடுத்துருக்க டைரக்ஷன் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எப்பவுமே ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த மாதிரி ட்விஸ்ட் வந்து நம்ம பார்க்காம போயிட்டு சால்வ் பண்ணிட்டோன்னா டைம் போயிடும். திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு யூ வில் நாட் ஹேவ் டைம். அதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம். சரியா? ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணணும். வேர்ட்ஸை வந்து வி ஹாவ் டு இன்டர்சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, த ஹாபி ஈஸி ப்ராஃபிட்ஸ் டு பி மேட் பை purchasing and holding commemoratives attracted many to the apparent of coin collecting கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ apparentனா வெளிப்படையா ஒரு விஷயத்த பண்றதுக்கு சொல்லுவாங்க. இங்க வந்து த பக்கத்துல ஹாபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ த பக்கத்துல நம்மளுக்கு நவுன் தான் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் இங்க ஈஸி ப்ராஃபிட்ஸ் டு பி மேடுன்னும் பொழுது the apparent easy profits to be made நம்ம சொல்லலாம். சரியா? இங்கேயும் வந்து நம்மளுக்கு the பக்கத்துல noun தானே வேணும். அப்போ இங்கே பாருங்க, coins collecting will be a hobby. So A and C தான் நம்ம swap பண்ணும். where holding commemoratives will not be changed. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இது கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல, அப்போ இங்கே B இருக்கு, அடுத்து இங்கேயும் B இருக்கு. அப்போ A and C எது இன்டர்சேஞ்ச் தானே ஆக போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Following the end of the American Revolutionary War, the South Carolina legislature was vulnerable that the state capital, Charleston, was too concerned to the attack by the sea. Okay, so இங்க வந்து American Revolutionary பேசியிருக்காங்க. where American வந்து என்ன ரெவல்யூஷனரி நம்ம பொழுது அமெரிக்கன் நம்ம சொல்ல முடியும். ஸோ வார் வந்து என்னவா இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கீழே ஆப்ஷன்ல ஏல நம்மளுக்கு இருக்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணலாம். பிகாஸ் ஏ வந்து மாற போறது இல்லைல்ல. ஓகே, ஸோ த சவுத் கேரோலினா லெஜிஸ்லேட்டிவ் வாஸ். ஸோ வாஸ் பக்கத்தில் நமக்கு V3 or V4 வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டூ அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் அ அட்வர்ப். ஸோ அது வந்து ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ணி தான் நமக்கு வரும். ஓகேயா? சரி, ஸோ இங்கே வந்து வல்னரபிள்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடிய விஷயங்களை வல்னரபிள்னு சொல்லுவாங்க. ஸோ சவுத் கேரோலினா லெஜிஸ்லேட்டிவ் வாஸ் concerned that the state capital சார்ல்ஸ்டன்ன்றது வந்து was too vulnerable, பாதிக்கப்படக்கூடியதா இருக்கு to attack by sea. அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், B and C தான் swap பண்றோம், where option will be 4. okay, next question போலாம். okay, yeah, good morning. yeah, okay, thank you. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். there is tremendous pressure from industry bodies to opt for a restart policy that will help economic activity to nounsed. ஓகே, ஸோ நவுன்ஸ்ட்னா என்ன அர்த்தம்னா வேரியேஷன் பத்தி பேசும்பொழுது நம்ம நவுன்ஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, ட்ரெமெண்டஸ்னா பிரம்மாண்டமா இருக்கிறத நம்ம சொல்றோம். சரியா? ஸோ there is a tremendous pressure from industry bodies to opt for a. ஸோ A or an அப்படின்ற ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது பக்கத்துல நமக்கு ஒரு சிங்குலர் நவுன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்க வந்து a dash policy. ஸோ பாலிசி ஒரு நவுன் நம்ம சொல்லலாமா? ஸோ அதை குவாலிஃபை பண்ணி வரும்பொழுது நமக்கு நவுன்ஸ்ட் பாலிசி நம்ம சொல்லலாம். ஏன்னா பாயில்டு எக் அப்படின்னும் பொழுதும் நமக்கு ஈடி தானே வருது, பாயில்டு எக். அப்போ இந்த எக்குன்ற நவுனை இந்த பாயில்டு வந்து அட்ஜெக்டிவ் ஆயிடுது. நவுனை தானே குவாலிஃபை பண்ணி சொல்றாங்க. அப்போ இடியில கூட நமக்கு அட்ஜெக்டிவ்ஸ் வரலாம். சரியா? ஸோ இங்க வந்து ரீஸ்டார்ட் இங்க கீழே வந்துடும். ஏன்னா டூ பக்கத்துல நம்மளுக்கு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் இருக்கணும். அப்போ B and C நம்ம ஸ்வாப் பண்ணணும். வேர் இட் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே,
சரி நெக்ஸ்ட் கொஷின் போலாம். ஓகே ஸோ 5 to 11 we have comprehension. ஸோ நம்ம வந்து 12th கொஷின்லேருந்து போடலாம். ஓகே ஸோ இங்கே 12th கொஷினில் என்ன இருக்கு? incorrectly spelt. ஓகேயா ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அது ஸ்வாப்பா இல்லை incorrectly speltaன்னு செக் பண்ண சொல்லியிருந்தேன் சரியா. ஓகே he came to supersede self government by consuls to deprive the city of the privilege of making war on their own account and to extort his regalia rights of forage food and lodging for his ஆர்மிஸ். ஓகே ஸோ இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு சில வார்த்தைக்கு நமக்கு மீனிங் தெரியாமல் இருக்கலாம். ஸோ சூப்பர்சைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. வேற அதோட ஸ்பெல்லிங் வந்து சூப்பர் சைட். இட் இஸ் நாட் சி, இட் இஸ் எஸ். நம்ம ஸ்பெல்லிங் எரர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கன்சால்ஸ். ஓகே ஸோ கன்சோல்ஸ்னா என்ன அர்த்தம்னா அம்பாசிடர்ஸ் ஆர் ஹை கமிஷனர்ஸ் தான் நம்ம வந்து கன்சோல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் அம்பாசிடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த்ல இல்லாத கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்மளோட கண்ட்ரிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களே அவங்கள அம்பாசிடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காமன்வெல்த்ல லிஸ்ட் ஆயிருக்க கண்ட்ரீஸை பற்றி பேசும்பொழுது அதுக்கு ஹை கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள தான் வந்து கன்சால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேயா ஓகே ஹை கமிஷனர். ஓகே ஸோ இதுதான் இது வந்து காமன்வெல்த்ல இருக்கு. இது வந்து அதர் தென் காமன்வெல்த். ஓகே கண்ட்ரீஸ் இருக்கிறத பத்தி பேசுறாங்க. ஓகே ஸோ டு டிப்ரைவ் அப்படின்னும் பொழுது டு ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டார்ட்னா ஃபோர்ஸ் பண்றது, ஃபொரேஜ் அப்படின்னா ஃபுட் பத்தி, அதாவது சர்ச் ஆஃப் ஃபுட் இருக்கிறாங்கன்னா அப்படி சொல்லுவாங்க சரியா. ஸோ ஆப்ஷன் 1 will be your answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். He then dispatches his just a minute. Okay, he then dispatches his chief general Olophanes to take vengeance on the nation of the West who had withheld their assistance. Okay, so இங்க சொல்லும் பொழுது dispatches ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. dispatches நிறைய இடத்துல வேற ஸ்பெல்லிங் கூட இருக்கும். நம்ம எக்ஸாம்ல நம்ம ஃபாலோ பண்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். ஓகே ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்ஸ்லாம் நமக்கு இங்கே வராது. ஸோ கலர்ன்ற ஸ்பெல்லிங் கூட நம்ம யூஆர் தானே போடுவோம், ஓஆர்ன்னு கொடுத்துருப்பாங்க. வேர் இட் இஸ் ராங், அது அமெரிக்கன் இங்கிலீஷ். இங்கே டெஸ்பேட்ச் வரும்போது இஎஸ்ன்றது இட் இஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ அதை தான் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணோம். வேர் இட் இஸ் கரெக்ட்னு சொல்ல வரேன் சரியா. ஓகே ஸோ வெஞ்சன்ஸோட ஸ்பெல்லிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா GEANC. இதுதான் வந்து எக்ஸாக்டான வெஞ்சன்ஸோட ஸ்பெல்லிங். அப்போ நம்மளுக்கு எரர் எங்க இருக்கு? பி பார்ட்ல எரர் இருக்கு சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Instincts took her in the direction of the stream and she reached the top of a shallow ravine in whose valley the stream flowed. So நம்ம பார்க்கும் பொழுதே ஃபர்ஸ்ட் வியூல நம்ம பார்க்க வேண்டியது ஸ்பெல்லிங் எரர்ஸ்ல இந்த போர்டில் இருக்கிறதோட ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கான்னு. ரெண்டாவதா நீங்க வந்து ரீட் பண்ணும்பொழுது பார்க்க வேண்டியது இன்அப்ராப்ரியேட்டா இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இங்க வந்து வேல்யூட ஸ்பெல்லிங் என்னது? ஓகே ஸோ ராவின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து ராவின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே ஸோ வே யூ ஹேவ் த ஹெரர் தேர்ட் பார்ட் ஆஃப் யுவர் சென்டென்ஸ். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். This event produced a profound impression on his susceptible mind and for more than a year he remained sunk in apathy. Okay, so what is susceptible na எளிதில் பாதிக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து சஸ்செப்டபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஸ்பெல்லிங் வந்து சஸ்செப்டபிள். ஓகே ஸோ எஸ்ன்ற வேர்ட் வந்து இட் இஸ் மிஸ்ஸிங் இயர். ஓகேயா ஸோ நமக்கு எங்கே எரர் இருக்கு? சி பார்ட்ல இருக்கு. அப்பத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அக்கறை இல்லாம இல்லை உணர்ச்சி இல்லாம இருக்கிறவங்கள வந்து அப்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் போலாம். ஓகே ஸோ நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸ் கூட நீங்கள் போடுங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நம்ம வந்து கிளாரிட்டியாக பண்ணலாம். ஓகே ஸோ எந்த கொஷின் நம்பர் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் சி ஆப்ஷன் போடுங்க. ப்ரீவியஸ் கொஷினா? ஓகே குட் குட், அது கரெக்டான ஆன்சர் தான். ஓகே ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்?
ரெண்டு பக்கமுமே செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? இந்த இடத்துல வந்து இப்போ ஏதாவது கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி வந்து நமக்கு வந்து கண்டிப்பா இது வராது அப்படின்னு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இங்க வந்து முடியாது அப்படின்ற மாதிரி லைக் த அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இல்ல and அப்படின்னு முடிச்சிருக்காங்கன்னா இங்க கண்டிப்பா ஒரு எண்டிங் சென்டென்ஸா இருக்காதுல்ல. அதை வச்சு ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ண முடியும். அப்படியும் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா புரிஞ்சுட்டு அதுக்கு வந்து பேஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ இங்க வந்து the IBOC is one kind of technique ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ inbound on channel அப்படின்றது தான் IBOC is one kind of technique. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பேர் பண்ண போறோம். ஸோ பேர் பண்றதுல யூஸ் டு டிரான்ஸ்மிட் த ரேடியோ சிக்னல்ஸ்ன்னு சொல்லலாம். வேற நம்ம இமீடியட்டா இந்த டெக்னிக் லைக் அண்ட் அனலாஜ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பிஎன்ஆரை பேர் பண்றீங்க. அப்போ பேர் பண்ணும் பொழுது இந்த ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் பண்ணிடலாமா? அப்போ நமக்கு 1 and 3 மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ S and Q வருமா இல்ல Q and S வருமா அப்படின்றத பாத்தீங்கன்னா we'll read and see. So the IBOC is one kind of technique used to transmit the radio signals without assigning other range like அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ the radio signals like analog and digital on the equal frequency without assigning other range அப்படிதான் நமக்கு சொல்ல முடியும். ஸோ இங்க ரேடியோ சிக்னல்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அப்போ ஆர் சாரி ஆர் அதுக்கப்புறம் நம்ம Q அதுக்கப்புறம் எஸ் தான் சொல்ல முடியும். வேர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல கம்ப்யூட்டர் சிஸ்டம் தட் இஸ் யூஸ் டு. ஸோ நார்மலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து யூஸ் டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஆர் ஒரு நவுன் தான் இதை ஃபாலோ பண்ணி வர முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து டூ இருக்கு அப்படின்னா இங்கே எது வந்துட்டு உங்களுக்கு நவுனா இருக்குன்னு பாருங்க. நான் வேர்ப் இங்கே இல்லைல்ல. ஸோ மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வேர் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் தட் இஸ் யூஸ் டு மானிட்டர் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த சேஞ்சஸ் மேடுன்னு நம்ம சொல்ல முடியும். வேர் இட் இஸ் P ஆஃப்டர் தட் Q. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். ஓகே. இன்னொரு க்ளூ உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்டா அதை ரீட் பண்ணி பாருங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஆன்சர் போட்டிருக்காங்க. எந்த கொஸ்டின் நம்பர் மட்டும் போட்டுருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினா? ஐ திங்க் இட்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே. சரி. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா honey pot is a well made computer system that is used to monitor and focus on the changes made by the hackers in the system. So PQR அப்படியே ஒரு சீக்வென்ஸ்ல வருது. எஸ் தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் will be your answer. இங்க பேரை கண்டுபிடிச்சா இங்க வந்து ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேயா? குட். கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கீப் ஆன்சரிங். Okay, the strategy of spectrum management is known as ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பா வராது. which is known as ன்ற கொஸ்டின் நமக்கு இருக்கு. அப்போ the strategy of spectrum management is known as spectrum pooling. அப்போ P and Q will be a pair. அப்போ நம்ம இங்க செக் பண்ணும்பொழுது P and Q இங்க இருக்கு, P and Q இங்க இருக்கு. இந்த ஆப்ஷன் எதுவுமே நமக்கு வராது. ஓகே. சரி. ஸோ அப்போ வந்து the strategy of spectrum management is known as a spectrum pooling where several radio spectrum users can coexist in a single portion of radio spectrum space. ஓகே. ஸோ இப்போ இங்க எந்த க்ளூ இருந்தது நான் இப்படி ரீட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. ஓகே. ஸோ இதை ஃபுல்லா ரீட் பண்ணும் பொழுது இங்கே தான் நம்மளுக்கு முடியும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? PQ எஸ் அதுக்கப்புறம் R which is fourth option. ஓகேயா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The Amazon biome is the last place. ஓகே. ஸோ இங்க வந்து the last place. ஸோ பிளேஸை பத்தி கொடுத்துருக்காங்க. வேர். ஓகே. ஸோ வேர்ன்ற கொஸ்டின் நம்ம பிளேஸ்க்கு சொல்லலாமா? ஓகே. அமேசான் ஓகே. பயோமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபுல்லா ஃபாரஸ்ட் இருக்கும், அதுக்கு நடுவுல ஒரு வழி மாதிரி போகும், அதை பயோமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்டிவிசம் அப்படின்னா ஏர்த்ல இருந்து நம்மளுக்கு எடுக்கிற மெட்டீரியல்ஸை பத்தி பேசுறோம். சரியா? ரிசோர்ஸை எடுத்து சேல் பண்றாங்களே அதை பத்தி பேசுறாங்க. சரியா? ஓகே. ஸோ த அமெரிக்கன் பியோமி இஸ் த லாஸ்ட் பிளேஸ் on the planet where oil drilling. ஸோ ஆயில் ட்ரில்லிங் எடுக்கிறாங்க. ஸோ அதை பத்தி சொல்லும் பொழுது இங்க andன்ற கன்ஜங்ஷன் இருக்கா? ஓகே. ஸோ இது எப்படி நம்ம பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆயில் ட்ரில்லிங்
ஸோ இதில் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் வேர் எஸ் அண்ட் கியூ கேன் பி paired. ஓகே ஸோ எஸ் அண்ட் கியூ கேன் பி paired. ஸோ இங்கே வந்து இங்கே எஸ் அண்ட் கியூ இருக்கு. ஓகே ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம எதையுமே செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு நவுன் தேவை வேர் எக்ஸ்ட்ராக்டிவிசம்ன்றத நம்ம நவுன்னு சொல்லலாம். அதை வச்சே ஆன்சர் போட முடியுது. ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் காலம். காலம்க்கு என்ன பண்ணோம்? சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு. ஓகே குட். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டு பக்கமும் செக் பண்ணுறோம். காலம்க்கு எப்படி செக் பண்ணணும்னு சொன்னேன், இந்த இடமும் இந்த ரைட் ஹேண்ட் இந்த சைடும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம படிக்காமலே இங்கே ஹேஸ் இருக்கு. ஹேஸ் வருதுன்னா இங்கே V3 வரணுமா? ஓகே ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ the midday meal program has been running for 21 years where you don't have any grammatical error also and has பக்கத்துல பீன்ன்ற V3யும் நமக்கு இருக்கு. அப்போ A and D கன்ஃபார்ம்னு தெரிஞ்சிச்சா? அப்போ இது ஒரு இதுல தான் இருக்குன்னா இதுதான் ஆன்சர்னு நீங்க எக்ஸாம்ல போட்டுருங்க. இது ரெண்டும் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பார்க்கலாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் ப்ரொவைடிங் ஹாட் நியூட்ரிஷியஸ் மீல்ஸ் டு சில்ட்ரன் at over 19,500 government schools across India. So அதுவும் கரெக்டா இருக்கா? The midday meal is the primary source of. So இந்த of பக்கத்துல நமக்கு ஒரு noun வரும். Okay, so என்ன போட்டிருக்காங்க? Sustenance for a large percentage children, where second option will be your answer. Okay. Okay, so next question போலாம். Okay, so next question. Good. ஓகே ஸோ இப்போ காலம்ல த சர்வீசஸ் செக்டார் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா. இப்போ செக்டார் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியான்னு அதுக்கப்புறம் நம்ம செக்டார்ன்னு சொல்ல மாட்டோம். ஸோ இன்னொரு விஷயம் வந்து நமக்கு இது ரெண்டும் செக் பண்ணும் போது இன்னொன்று என்ன பண்ணுங்கன்னா, இந்த சென்டென்ஸும் இந்த சென்டென்ஸும் கனெக்ட் பண்ற மாதிரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. அதாவது மேலே சிங்குலரா இருக்குன்னா கீழேயும் நம்மளுக்கு சிங்குலர் வேர்ப்ஸ் இருக்கலாம். இல்லாட்டி வந்து யாராச்சும் ஒரு பர்சன் பேர் இருந்தா ஹிஸ் ஹர் அந்த மாதிரி விஷயத்த கீழே கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி க்ளூஸை வந்து நீங்க தேடுங்க. அப்படி கூட உங்களால சொல்ல முடியும். ஓகே ஸோ இங்க வந்து இன் இந்தியா த ருப்பி ஓப்பன்டு நம்ம சொல்ல முடியாது. பட் இது படிக்கலாம். அட் த இன்டர் பேங்க் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பத்தி பேசி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, த ருப்பி ஓப்பன்ட் அட் 79.04 அகேன்ஸ்ட் த US டாலர். ஸோ நம்மளுடைய கண்ட்ரியோட கரன்சி வந்து எவ்வளோ 79.04 அகேன்ஸ்ட் நம்ம ஒரு US டாலருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க அட் ஸோ சிஇ நம்மளுக்கு கன்ஃபார்மா வரும். ஸோ சிஇ இங்கேயும் இருக்கு, சிஇ ஏஎஃப் அப்படின்றதும் இருக்கு. ஓகே ஸோ இப்போ நம்ம ஏ அண்ட் எஃப் செக் பண்ணலாம். த சர்வீசஸ் செக்டார் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா. ஸோ இங்க சொல்லும் போது சர்வீசஸ் செக்டார் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்மளுக்கு என்ன வரணும்? ஒரு ப்ளூரல் verb. ஓகே ஸோ இங்க பாஸ்ட்ல rose from 58.9 in May to 59.2 in June. Okay, சரி. ஓகே ஸோ 20th question. ஓகே கரெக்டு தான். ஸோ இங்க என்ன வரும்? நம்மளுக்கு ஆப்ஷன் 4 will be your answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சின்ஸ். ஸோ சின்ஸ்க்கும் ஃபாருக்கும் நல்லா தெரியும். சின்ஸ்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், அதாவது 2017 பேசியிருக்காங்க. ஃபார்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமை பற்றி நம்ம பேசுவோம், சரியா? ஸோ இங்கே வந்து 2017 MAS has consistently warned that. ஓகேயா? ஸோ MAS என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வார்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ இப்போ உங்களை வந்து நான் வார்ன் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது ஐம் கோனா டெல் சம்திங் நெகட்டிவ். ஸோ வார்ன் பண்ணும் பொழுது டோன்ட் டூ திஸ் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. உங்களை சொல்லும் பொழுது இதை பண்ணாதீங்கன்ற மாதிரி நெகட்டிவிட்டி ஏதோ ஒன்று தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே தேடும் பொழுது நெகட்டிவிட்டியில் இருக்கிறது இந்த சென்டென்ஸ் தானே. அதாவது கிரிப்டோ கரன்சிஸ் ஆர் நாட் சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் த ரீட்டைல் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு MAS கன்சிஸ்டன்ட்லி வார்ன்ட் தட். அப்போ A and D கன்ஃபார்மாக வருது அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். ஸோ BFும் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் கிரிப்டோ கரன்சிஸ் ஆர் சப்ஜெக்ட் டு. ஸோ 2 பக்கத்தில் நமக்கு பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb இருக்கணும். ஷார்ப் ஸ்பெகுலேட்டிவ் பிரைஸ் ஸ்விங்ஸ். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீசன்ட் events have vividlyனா strongly demonstrated the risk with prices of several cryptocurrencies falling drastically. ஓகேயா? ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே குட். 22nd கொஸ்டின்கா. 22nd கொஸ்டினுக்கு AD பேரா.
ஏயும் டியும் கரெக்ட். அது எப்படி சொல்லணும்னு புரிஞ்சுதுல உங்களுக்கு. ஸோ வாண்டுன்னு வருதுல, அப்போ வாண்டுன்னு வருதுன்னா நம்ம ஒரு நெகட்டிவை சொல்லுவோன்றது. குட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 122 1 ஓகே. ஸோ ஆன்சர் தான் சொல்லியிருக்கீங்களா? ஓகே குட். நெக்ஸ்ட் கொஷின் போலாம். நயகரா ஃபால்ஸ் ஹேஸ் ஆல்வேஸ். சரி, இப்போ இங்க வந்து ஆல்வேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு ஹெல்பிங் வேர்ப் தானே. இதை நம்ம அட்வர்ப் சொல்லலாம். பட் இங்க வந்து நம்மளுக்கு ஒரு மெயின் வேர்ப் இருக்கணும். நயகரா ஃபால்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அப்ப ஹேஸ் வந்தா நமக்கு V3 வரணும்ல. இங்க பீன் இருக்கா. எக்ஸாட்டிக் அப்படின்னு சொன்னா விச் இஸ் அட்மைரபிள், கவர்ச்சியா இருக்கிற ஒரு விஷயத்த எக்ஸாட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நயகரா ஃபால்ஸ் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அண்ட் எக்ஸாட்டிக் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ ஏ அண்ட் எஃப் வந்து பேர் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சரியா? ஸோ பி அண்ட் டி பார்க்கலாம். It promises a pristine view of nature that one can never forget. சரியா? so இதுவும் நம்ம சொல்ல முடியும். so third option will be your answer. இல்லையே 22nd போட்டிருக்கீங்களா? ஓகே 23rd கரெக்ட். 24th question போலாமா? ஓகே நம்ம இப்போ வந்து எரர் ஸ்பாட்டிங் கொஷின் போறோம். ஓகே ஸோ லெட்ஸ் ரீட் இட். The clearing message அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Coming from the government is that they are getting tough on crime. Okay, so they are getting tough on crime. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஓகே ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன் போட்டோம்? ஏ எஃப். அப்போ தேர்ட் ஆப்ஷன் தானே வரும். ஓகே ஸோ கரெக்ட் ஆன்சர். ஓகே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அடுத்த கொஷின் போகலாம். த கிளியரிங் மெசேஜ் கம்மிங் ஃப்ரம் த கவர்மெண்ட் இஸ் தட் தே ஆர் கெட்டிங் டஃப் ஆன் கிரைம். ஸோ இங்கே வந்து கிளியரிங் மெசேஜ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணும் பொழுது த பக்கத்தில் மெசேஜ் பற்றி பேசும்பொழுது என்னென்னு குவாலிஃபை ஆகும்? யாராவது ஆன்சர் போடுறீங்களா இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே த கிளியரிங் மெசேஜ் கம்மிங் ஃப்ரம் த கவர்மெண்ட் இஸ் தட் தே வந்திருக்கா, ஆர் வந்திருக்கா, கெட்டிங். ஸோ V3 or V4 வந்து ஒரு ஹெல்பிங் வேர்பை குவாலிஃபை பண்ணி வரும்னு சொல்லியிருக்கேன். குட். ஏ ஆப்ஷன். பட் என்ன வரும்? வாட் இஸ் த மிஸ்டேக் இன் த ஏ ஆப்ஷன்? வாட் இஸ் த மிஸ்டேக் இன் த ஏ ஆப்ஷன்? த கிளியரிங் மெசேஜ் கம்மிங் ஃப்ரம் த கவர்மெண்ட் இஸ் தட். அப்போ சிங்குலரா தான் கொடுத்துருக்காங்க. இங்க எதுவும் இல்லை. தட்னா சேர்ந்துருக்கு. தே ஆர் ப்ளூரல். ஸோ இங்கேயும் இல்லையா? டஃப் ஆன் கிரைம்ஸ் இல்லை. இங்கே தான் இருக்கு. ஆனால் என்ன இருக்கு சொல்லவா? ஓகே ஸோ V2 எப்படி V2 வரும்? இங்க வந்து adjective தான் நமக்கு வரணும். The clear message, அதாவது நம்ம வந்து மெசேஜ் எப்படி இருக்கு, கிளியரா இருக்குன்னு சொல்றாங்க. adjective தான் நமக்கு இங்க வரணும். so the clear message coming from the government தான் சொல்லணும். சரியா? so இங்க வந்து first optionல நம்மளுக்கு error இருக்கு. next question போலாம். ஓகே தேர் இஸ் an unconscious healing. படிக்கும் பொழுது தெளிவா படிங்க. தேர். ஸோ எப்பவுமே தேர் இயர் அப்படின்னு இருக்குன்னா வேர்ப் அதுக்கப்புறம் தான் நமக்கு சப்ஜெக்டே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஸோ கிளியர் மெசேஜ் மேம். வெரி குட், வெரி குட். ஸோ தேர் இஸ் an unconscious healing process within the mind which. ஸோ எப்போ நம்ம which யூஸ் பண்ணுவோம்? which is when you compare two things. ஓகேயா? ஸோ ஒரு ஹியூமன் பீங்கை நம்ம whichன்னு சொல்ல மாட்டோம். சரியா? which mends. ஓகேயா? ஸோ இங்கே கரெக்டாக சொல்லியிருக்காங்களா பார்த்துக்கோங்க. ஏன்னா unconscious healing பற்றி அந்த ப்ராசஸ் பற்றி பேசியிருக்காங்க. mends up in spite. ஓகே ஸோ இன்ஸ்பைட்னு வந்தாலே அது கூடவே சேர்ந்துட்டு ஒன்று வரும். என்ன வரும் சொல்லுங்க? இன்ஸ்பைட் கூடவே சேர்ந்து என்ன வரும்? இன்ஸ்பைட் வந்தா என்ன வரும்? நம்ம டெஸ்பைட் கூட என்ன வராது. ஓகே ஸோ இன்ஸ்பைட் வந்தா என்ன வரும்? டெஸ்பைட்னா என்ன வராது. கரெக்டா சொல்லுங்க. இன்ஸ்பைட் வந்தா ஸோ அதுதான் உங்களோட ஆன்சர். வெரி குட். இட் இஸ் இன்ஸ்பைட் ஆஃப். ஸோ இங்கே வந்து வாட் இஸ் மிஸ்ஸிங்? இன்ஸ்பைட் ஆஃப் ஆர் டெஸ்பரேட் determination never to forget. ஸோ where you have the error, third part of your sentence. ஸோ டெஸ்பைட்னு வருதுன்னா ஆஃப் வரக்கூடாது. இதுவே நெகட்டிவா சொல்றது தான். இன்ஸ்பைட் நம்ம பொழுது ஆஃப் வரணும். இப்போ இன்ஸ்பைட் நீங்க சொல்றீங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவா இருக்கணும், இன்னொரு சென்டென்ஸ் நெகட்டிவா இருக்கணும். ஓகேயா? புரிஞ்சுச்சா? ஓகே இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட்னா ஆஃப் வரக்கூடாது. ஓகே குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்.
Okay, so இங்க error spotting தான். They would have some time to enjoy a late Christmas in home when they returned. சரியா? So இங்க வந்து in home அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம inன்ற preposition inside the houseன்றத நம்ம சொல்லலாம். ஆனா வந்து என்ன சொல்ல வராங்கன்னா உள்ளன்னு நம்ம சொல்லும் பொழுது இங்க வந்து ஒரு பிளேஸை குறிச்சிருக்காங்க. கிறிஸ்மஸ் அட் ஹோம்னு தான் நம்ம சொல்ல முடியும். இன்னுன்ற ப்ரிப்போசிஷன் இங்க வராது. ஸ்பெசிஃபிக்கா சொல்லும் பொழுது அட் தான் சொல்லணும். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் ஹவுஸ், வாட் இஸ் ஹோம்? எப்போ நம்ம ஹவுஸ் சொல்லுவோம், எப்போ நம்ம ஹோம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்ன்னு நீங்க சொல்றீங்கன்னா ஒரு பில்டிங்கை குறித்து பேசும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். எந்த பில்டிங், தி ஸ்பெசிஃபிக் பில்டிங் தட் யூர் டாக்கிங் அபவுட், ஐ ரிசைட் இன் திஸ் பர்டிகுலர் பில்டிங் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவேன், நான் வந்து ஹவுஸ்ன்னு சொல்லுவேன். ஹோம் அப்படின்னு சொல்றேன்னா நான் இருக்கிற லொக்கேஷன், அந்த லொக்கேஷனை பத்தி பேசும்பொழுது இட் மைட் பி அ பில்டிங் ஆர் இட் கேன் பி அபார்ட்மெண்ட் ஆர் இட் கேன் பி அ வாட் டு சே ஒரு வண்டியில இருக்கலாம் ஆர் ஏதாச்சும் ஒரு போட்ல கூட நான் தங்கி இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், when I say that it is home, it means the location, where if it is a house it means the building. சரியா? ஸோ இங்க வந்து at என்ற preposition, so third option will be your answer. Family, home. Okay, next question போலாம். Okay, no sooner does mother alight from her van than she was greeted by a barrage of stones. Okay, so இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா no sooner, no sooner வருதுனாலே கண்ணை மூடிட்டு நம்ம என்ன போடுவோம், என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன். no sooner வந்தா than வருமா? ஓகே, ஸோ அப்போ இங்கே தேன் இருக்கு. அப்போ என்ன எரரா இருக்கும் நோ சூனர் வந்து? நல்லா பாருங்க. ஸோ என்ன எரர் இருக்கும்னு பாருங்க. ஓகே, ஓல்ட் ஏஜ் ஹோம், ரெண்ட் ஹவுஸ். ஓல்ட் ஏஜ் ஹோம், ஓகே, ரெண்ட் ஹவுஸ் அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து ஒரு பில்டிங்கை பத்தி பேசுறீங்க, நீங்க எந்த பில்டிங், உங்க பில்டிங்கோட பேரு ஏதாச்சும் சொல்றீங்கன்னா தட் இஸ் மை ஹவுஸ்ன்னு சொல்லலாம். சரியா? இப்போ இந்த பர்டிகுலர் பில்டிங்ல இருக்கீங்க, ஹோம்னு சொல்லும் பொழுது ஐ வாண்ட் டு கோ ஹோம்னும் பொழுது நீங்க எதுவும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொல்ல, ஒரு லொகேஷனை பத்தி பேசுறீங்க, அந்த ஏரியாவை பத்தி பேசலாம். ஐ வாண்ட் டு கோ ஹோம், இந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க சொல்லலாம். சரியா? ஓகே, ஸோ தேன் வந்து கரெக்டா தான் இருக்கு. பட் இங்க என்ன விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா do, does. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு ப்ளூரல் நவுனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டூன்னு சொல்லுவோம். டூ தே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இல்லை தே டூ திஸ் அப்படின்னு சொல்லலாம். டூ தேன்னா நம்ம ஒரு கொஸ்டினிங்க்கு சொல்லிக்கலாம். ஸோ இங்க வந்து தே டூ திஸ்ன்னும் போது தே ப்ளூரல் நவுன். இங்க டஸ்ன்னும் போது ஷீ டஸ்ன்னு நம்ம சொல்லலாமா? ஸோ சிங்குலர் நவுன். ஓகே, ஸோ இங்க என்ன சொல்ல வரேன்னா ஷீ வாஸ் கிரீட்டட். ஸோ வாஸ் இருக்கா, அப்ப இங்க வந்து ப்ரெசன்ட்ல இருக்கக்கூடாது, பாஸ்ட்ல தான் இருக்கணும். அப்போ டிட் தான் நம்மளோட ஆன்சர். யாராவது கண்டுபிடிச்சிங்களா? யாராச்சும் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் will be your answer. Okay, so next question போலாம். Okay, so Lavoisier was the first, இங்க வந்து நம்மளுக்கு fillers கொடுத்திருக்காங்க. Lavoisier was the first investigator to study dash from a quantitative standpoint. சரியா? ஸோ இங்க Lavoisier அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கெமிஸ்ட். ஓகே, ஸோ ஒரு ஸ்டடி ஆஃப் கெமிஸ்ட்ரி பத்தி பண்றவங்களை வந்து லவாய்சியர் சொல்றாங்க. was the first investigator to study dash. அப்ப இங்க வந்து அப்ரூவல் சொல்லியிருக்காங்க, ஃபெர்மெண்டேஷன், குவாய்டிடியூட். ஓகே, ஸோ ஃபெர்மெண்டேஷன்னா ஒரு விஷயம் அந்த புளிச்சிருதுல அதை ஃபெர்மெண்ட் பண்ணுங்க அப்படின்வாங்களே, அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ குவாய்டிடியூட்னா காம்னஸை பத்தி பேசுறது. சரியா? இங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டு ஸ்டடி ஃபெர்மெண்ட் ஆகுதுல, அதுதான் நம்ம சொல்லுவோம். கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இங்க வந்து செகண்ட் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர். இங்க வந்து இவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சா ஓரளவுக்கு சொல்ல முடியும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, செம்ம ஃபயரா தான் இருக்கீங்க, யாரோ ஃபயர்லாம் போட்டிருக்கீங்க. இன் திஸ் வே த லேட்டர் நோபிலிட்டி ஆஃப் தெங் வாஸ் இன் இங்கிலாந்து டேஷ் ஃபார் த ஓல்டர் நோபிலிட்டி ஆஃப் earls. ஓகே, ஸோ இங்க தெங் அப்படின்னு சொல்றாங்கன்னா இட் இஸ் அபவுட் த கிங் ஆர் த நோபல் பர்சன். ஸோ வாஸ் இன் இங்கிலாந்து. ஸோ இங்க ரிசர்வ்ட், டைரக்ட், சப்ஸ்டியூட்டட், கண்டினியூட் அண்ட் ரீடெயின் ஆயிருக்கதை பத்தி பேசுறாங்க. அப்போ இன் திஸ் வே த லேட்டர் நோபிலிட்டி ஆஃப் த
தெங் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, தெங் வாஸ் இன் இங்கிலாந்து, சப்ஸ்டிடியூட்டட் பை த ஓல்டர் நோபிலிட்டி ஆஃப் எர்த். முன்னாடி இருந்தவங்கனால சப்ஸ்டியூட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. யாரா கண்டுபிடிச்சிங்களா ஆன்சர்? இட் இஸ் தேர்ட் ஆப்ஷன். சரியா? ரீட்டைன் ஆகுதுன்னா ஒரு விஷயத்த சொல்லலாம். ஒரு கிங் ரீட்டைன் ஆயிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சப்ஸ்டியூட் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். சரியா? Okay, so next question போலாம். He drank it dash, looking with the feverish eyes at the door in front of him as if trying to understand and remember something. சரியா? So அவன் குடிச்சிருக்கான். எப்படி? looking with feverish eyes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, so இங்க reluctant அப்படின்னா தயக்கமா இருக்கிறதுக்கு நமக்கு சொல்லுவாங்க. சரியா? ஸோ காஷியஸா இருக்கிறது, இல்ல வந்து டால்ஃபுல்லி அப்படின்னா சேடா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஈகர்னா ஒரு ஆர்வத்தோட இருப்பாங்களா, சாரி ஆவலா இருக்கிறது, இந்த விஷயத்த நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிரட்ஜிங் மைண்ட்னா ரொம்ப வெறுப்பா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இங்க என்ன ஆன்சர்? டோல்ஃபுல்லியா? ஓகே, ஸோ அவன் வந்து ஹி டிராங்க் இட், ஓ சேடா குடிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா, ஏன்னா ஃபீவரிஷா இருக்கனால. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? with feverish eyes at the door in front of him as if trying to understand and remember something. எதையோ யோசிச்சு அவன் பண்ணியிருக்கான், ஏதோ யாரோ வராங்கன்னு எதிர்பார்த்து பண்ணியிருக்கான். இது குடிச்ச விஷயத்தை பத்தி இல்ல. ஸோ அப்போ இஸ் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் சம் பர்சன். அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சரா வர முடியும். சரியா? ஓகே, இப்போ நம்ம காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் போயிடலாம். எரர் ஸ்பாட்டிங் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ 5 to 11 இந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு ப்ளஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்க கொஸ்டின் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் நீங்க போடுறீங்க அப்படின்னா எப்பவுமே என்ன பண்ணுங்க, கொஸ்டின்ஸை நல்லா தெளிவா படிச்சு நீங்க நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளூஸ் இருக்குல்ல, அந்த க்ளூஸை வச்சு எங்க காம்ப்ரிஹென்ஷன்ல இருக்குன்னு உங்களால கண்டிப்பா தேட முடியும். சரியா? ஸோ ரொம்ப கஷ்டமாலாம் ப்ரிலிமினரிக்கு இருக்காது. கொஸ்டின் ஆனா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். படிச்சிட்டிங்கன்னா அது எங்க இருக்கு, அப்புறம் ரீட் பண்ணிட்டே வாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ரீட் பண்ணும்போது யூ வில் கெட் அன் ஐடியா எங்க அந்த வேர்ட், அந்த க்ளூ வேர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லா நேரமுமே கொஸ்டின்ல இருக்கிற வேர்ட் இங்க இருக்கும்ட்டு நீங்க நினைக்க கூடாது. அந்த வேர்டுக்கு வேற ஏதாவது, நேத்து இப்போ நம்ம பார்க்கும்போது பாசிட்டின்னு ஒரு வேர்டு பார்த்தோம். பாசிட்டிவ்னா நம்ம என்னன்னு வந்தது, ஸ்கேர்சிட்டின்னு வந்தது. புரியுதா? ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை ரிலேட் பண்ணி நம்ம பார்க்கணும். சரியா? இங்க வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், கீழே இருக்க கொஸ்டினை படிச்சு we're gonna answer the question. What are the combinations in which, okay, so மேம் சேட் ஆனது ட்ரங்க் பண்ணி இருப்பாங்க. நோ, he was eagerly waiting. அந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து இஃப் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரிமெம்பர் சம்திங். அப்போ அவங்க வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், அவங்க டோரை பார்த்து தானே இது பண்ணிட்டு இருக்காங்க. அட் த டோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் as if trying to understand and remember something. எதையோ வந்து ரீகால் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று யோசிச்சு இஸ் ஈகர்லி திங்கிங். மேம் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்க்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ. ஓகே, கண்டிப்பா போடுவோம். அதுல நிறைய டவுட் இருக்கா? ஓகே, சரி ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ காம்ப்ரிஹென்ஷன் முடிச்சிடலாம். காம்ப்ரிஹென்ஷன் முடிச்சுட்டு அதுக்கு போகலாம். சரி, வாட் ஆர் த காம்பினேஷன்ஸ் இன் விச் டொமெஸ்டிக் டிமாண்ட் கேன் பி டிவைடட் இன்டு அ சஜஸ்டட் இன் த பேசேஜ். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன க்ளூ வேர்ட், டொமெஸ்டிக் டிமாண்ட் பற்றி பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஓகே மேம், ஈகர். ஓகே, குட். சரி, ஸோ காம்பினேஷன்ஸ் இன் விச் டொமெஸ்டிக் டிமாண்ட் கேன் பி டிவைடட். ஸோ நம்ம தேட வேண்டிய வேர்ட் எழுதுறீங்கன்னா டொமெஸ்டிக் டிமாண்ட்னு போட்டுக்கோங்க. காம்பினேஷன் ஐஃபன் டொமெஸ்டிக் டிமாண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல தானே கொஸ்டின்ஸ் இருக்கு, லெஃப்ட்ல பேராகிராஃப் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, இது கடகடன் ரீட் பண்ணிட்டு அப்படியே இங்க பார்த்துடலாம். இது ஹின்ஸ் எடுக்கும் போது படிக்காதீங்க. சரியா? ஓகே, இப்போ நமக்கு தேவை ஸோ கன்சப்ஷன் அண்ட் இன்புட் காஸ்ட், கேபிட்டல் அண்ட் கன்சப்ஷன், அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சப்ளை, கன்சப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன தேட போறோம், இந்த வேர்ட் டொமெஸ்டிக் டிமாண்ட் பத்தி நம்ம தேட போறோம். சரியா? இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் கொடுத்துருக்கு. இதை படிக்கும்பொழுது ஏதாச்சும் நம்பர்ஸ் இருந்தாலும் பார்த்துக்கோங்க, ஏதாவது நம்மளுக்கு எப்பயாச்சும் யூஸ் ஆகும். இங்கே ஜென்ரேட்ஸ் டிமாண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபிசிக்கல் ரிடக்ஷன் இஸ் டிபெண்ட். ஓகே, இன்னும் மேலே போவோம். டவுன்வர்ட்ஸ் பிகாஸ் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் எதுவுமே இல்லையா? காம்ப்ரிஹென்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாலே கண்டிப்பா நம்மளால ஸ்கோர் பண்ணிட முடியும். இங்க இருக்கு பாருங்க, டொமெஸ்டிக் டிமாண்ட் பத்தி இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் காம்பினேஷன் பத்தி பேசியிருக்காங்களா? நோ. ஸோ இங்க வந்து ஒன்றும் இல்லை, இங்க நான் டொமெஸ்டிக் டிமாண்ட் பார்த்தேன். கொஞ்சம் கீழே பார்க்கும்பொழுது இங்க பாருங்க,
இங்க குடுத்திருக்காங்க தெரியுதா? Okay, the simple arithmetic would say that there are two kinds of combination into which domestic demand can be broken up, consumption and investment, and in the case of each these and therefore both together are public and private demand. Okay, so consumption and investment. இங்க பார்த்துட்டு நம்ம போயிட்டு consumption and input cost ஒன்னு இருக்கு. இதை மட்டும் பார்த்து போட்டுட்டு வந்துடாதீங்க. அங்க இருக்க வார்த்தை அப்படியே இங்க இருக்கான்றத நம்ம செக் பண்ணோம். சரியா? அப்போ வந்து fourth ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். which of the following statement is not true? இந்த மாதிரி not true வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட். not true வருதுன்னா என்ன பண்ணணும்? நம்ம இந்த கொஸ்டினை கடைசியா போட்டுடணும். ஏன்னா எல்லா ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணோம்ல. அதனால இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா தயவுசெய்து ட்ரூ நாட் ட்ரூ இந்த மாதிரி வருதுன்னா கடைசியா போடுங்க. இஃப் இன் கேஸ் தேர் ஆஸ்கிங் ஃபார் டைட்டில் ஆர் டோன் ஆஃப் த பேசேஜ் இந்த மாதிரி கேட்கும் போது கண்டிப்பா தெரியும்னா போடுங்க. இல்லாட்டி வந்து 0.25 மட்டும் இல்ல, நீங்க போடுற கொஸ்டினும் தப்பாயிருச்சுன்னா 1 மார்க்கும் போயிடும். ஸோ அதனால கண்டிப்பா தெரியலனா போடவே வேண்டாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. Okay, so which of the following statement is not true? Okay, information given in the passage. Remarkable boom இருக்கும் in volume of bank credit. இது ஒரு clue word ஆ? Driven Indian industrial growth. இப்போ நமக்கு இந்த questionல இந்த ஆப்ஷன்ல இருக்க clue என்னது? Between 2003 and 2008. அப்ப மேல தேடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்குமா? Okay, next long term decline in public expenditure eroded the inducement to investment in private sector. So இங்க long term decline இருக்கு public expenditure. இது ஒரு clue. நம்ம attentive ஆ படிக்கிறோம், அதனால புரியுது. India has been recording relatively better growth rates by historical standards since March 2010. So in the 2010, 2003 இதெல்லாம் நமக்கு clue. Poor export performance and low domestic demand has been primary reasons for slow growth. ஓகேயா? இப்போ நம்ம தேடலாமா? எல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுல. ஓகே, ஸோ எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் இருக்கு, அதெல்லாம் நம்ம முடிச்சு விட்டுறலாம். 2003 இங்க பாருங்க, படிக்கலாம். What then drove Indian industrial growth during the years between 2003 and 8 na? When growth was high despite the pursuit of policy of reform, what substituted for public expenditure to sustain demand and induce investment? எது substitute பண்ணிருக்கு? The answer to those questions possibly lies in a distinguishing feature of this period. சரியா? The remarkable boom. Okay, இங்க எங்க இருக்கு? The remarkable boom in the volume of bank credit where இந்த ஆப்ஷனையும் அங்க கொடுத்திருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு அங்க இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதுல்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்ச் 2010 செக் பண்ணலாம். ஏன்னா அது நம்பர்ல இருக்கு. ஸோ நம்ம தேடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, மார்ச் 2010 கீழே எங்கேயும் வந்துடலையே. ஓகே, டிகிரிஸ் ஃபீச்சர் ஆஃப் எக்கனாமிக் வேற ஏதாச்சும் பார்த்தா கூட நின்று பார்த்துருங்க. சரியா? சப்போஸ் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் வேற ஏதாவது கிடைச்சா கூட அதையும் செக் பண்ணி இதோ இருக்கு பாருங்க, மார்ச் 2010. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே படிக்கலாம். ஃபுல் ஸ்டாப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? This is in fact a long term tendency. Okay, அது முடிஞ்சிச்சு. Indian manufacturing recorded a smart recovery months after it began feeling the efforts of global financial crisis 2008 and 9 led by physical stimulus that the government provided. சரியா? So led by physical stimulus is response that the government provided, but once the stimulus was withdrawn, it experienced a downturn starting March 2010 and since recording the relatively poor growth rates by historical standards. Okay, so you have a clue here. Poor growth rates ன்னு போட்டிருக்காங்களா? இங்க நம்ம என்ன படிச்சோம்? பெட்டர் growth rate நீங்க போட்டிருக்காங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ணிலேயே தெரியாத மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கும். சரியா? அப்ப நமக்கு இந்த நம்பர் கண்டுபிடிச்சதுலயே நான் பிரைவேட் டிமாண்ட் செகண்ட் பேரா 10th லைன். ஓகே, குட் குட். இங்க இங்க இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த விஷயம் புரிஞ்சுதா? அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சரா வர முடியும். பெட்டர் இல்ல புவர் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். which of the following phrase can fill the blank to make a contextually meaningful and grammatically correct statement? ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்க பேராகிராஃபை புரிஞ்சிருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்கு அந்த blank கிட்ட அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் blank எங்க இருக்கு?
நம்மளுக்கு டேஷ்ன்ற இது இருந்ததுன்னா blank ஓகே. இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் தேட கஷ்டமா இருக்கும். பட் எக்ஸாம்ல போடலாம். ஓகே, இங்க இருக்கு பாருங்க. ஸ்டார்டிங்லயே இருக்கு போல. ஓகே, ஸோ இங்க இருக்கு. என்ன போட்டிருக்கு? Thus, while there seems to be a degree of optimism, okay, so positive minded based on GDP statistics buoyed further by speculations that the new government would make a difference. So speculation high risk பத்தி பேசுறாங்க. Okay, this is in fact a long term tendency அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. Indian manufacturing recorded a smart recovery months after it began feeling the efforts of global financial crisis in 2008 and led by இந்த விஷயத்தை நம்ம ஆல்ரெடி படிச்சோம். ஸோ கீழே ஆப்ஷன்ஸ் படிக்கலாம், அங்க என்ன வரும் அப்படின்ட்டு. ஓகே, பை ரிலாக்ஸிங் த ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் லோன் பற்றியெல்லாம் ஒன்றும் பேசவே இல்லை. ஸோ இது சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. ஆர் டு என்ஷூர், ஸோ ஆர் டு என்ஷூர்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததா? ஆப்ஷன் மேலேயே இருந்ததே. ஓகே, ஸோ தட் த நியூ கவர்மெண்ட் would மேக் அ டிஃப்ரென்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. த நியூ கவர்மெண்ட் would மேக் அ டிஃப்ரென்ஸ். இங்கே எதுவும் வந்துட்டு ப்ளூரலாக எதுவும் பேசலை, சரியா? அது சொல்லும் பொழுதே நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனும் வராது. அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் ஆஃப் borrowers to which banks are willing to lend, நோ, இதுவும் தேர்ட் ஆப்ஷனும் இல்லை. Credit expulsion of that kind requires two fundamental supply side influence. Credit expulsion, ஓகே, இதை பத்தி எதுவும் மேலே கொடுத்துருந்தாங்களா? அடுத்த ஆப்ஷனும் படிக்கலாம். The lead indicator of growth in manufacturing sector does not support that. ஓகே, ஸோ இதை பத்தி வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியை பத்தி இங்கேயும் ஒரு இடத்துல ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தோம், ஆனால் எனக்கு எங்கே ரீகால் பண்ண முடியல. உங்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியுதா? ஜட்ஜ்மெண்ட் பீரியட் கிரெடிட்ஸ். ஓகே, the degree of optimism based on the statistics சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மேனுஃபேக்சரிங் பற்றி இந்த பேராகிராஃபில் இருக்குது. ஓகேயா, நீங்கள் ஒரு வாட்டி போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன ஆன்சர் வரணும்னா த லீட் இண்டிகேட்டர் ஆஃப் க்ரோத் தான் வந்து, ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஜிடிபி பற்றி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டர் டஸ் நாட் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரியா? ஓகே, ஸோ இந்த ஃபிஃப்த் ஆப்ஷனை நம்ம அங்கே போட முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன்னா என்ன அர்த்தம்? கம்மி ஆகுறதுன்னு சொல்லுவோமா? ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு? டிலேட்டேஷன். டிலேட்டேஷன்னா இட் இஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க, சரியா? ஆர் இப்போ டெம்னியூஷன் அப்படின்னா வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் கம்மி ஆகுது. இங்கே ஆடுன்னு கொடுத்துருக்காங்கன்னா அடெண்டம் அப்படின்னாலே அது அடிஷனை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகே, ஸோ இங்கே ரிடக்ஷன் பற்றி இருக்கு, சிமிலர் மீனிங்னு கேட்டிருக்காங்க. ரெடியூஸ் ஆகுது, ரெடியூஸ் ஆகுது, பூஸ்ட் ஆகுது அப்படின்னும் பொழுது ஒரு பூஸ்டரிசம் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம இனிமே என்கரேஜ் பண்றதுக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? இங்க என்கரேஜ் பண்றாங்க இல்லை எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரிடக்ஷனுக்கு வந்து என்ன சொல்லலாம்? இது பூஸ்ட், என்லார்ஜ் பெருசாகுது, ஆட் ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா இன்னும் கூடுது, ரெடியூஸ் ஆகல, அப்போ ஆப்ஷன் 2 மட்டும்தானே டிக்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ சிமிலர் மீனிங் அது மட்டும்தான் வர முடியும். ஓகே, குட், கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அந்த வேர்டே உங்களால் பிரிக்க முடியுதுல, அது வந்து டிமினிஷன்ற மாதிரி ஒரு வார்த்தையா இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்டியூஸ். ஒரு விஷயத்த வந்து உங்க உள்ள திணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அட்ராக்ட், என்டைஸ்னாலும் நம்ம ஒரு விஷயத்த இன்டியூஸ் பண்ற மாதிரி தான், அதாவது அட்ராக்ட் பண்றதுன்றே அந்த வேர்டே வச்சுக்கோங்க, அட்ராக்ட். ஓகே, இது டெம்ப்ட்னு சொல்லலாம். இது வந்து இன்டர்செப்ட்னா இன்ட்ரப்ட் பண்றதுன்னு சொல்லலாம். பர்ஸ்வேட் இஸ் நம்ம ஒரு விஷயத்த வந்து வற்புறுத்தி இல்லாட்டி வந்து ஒரு என்ன சொல்றது இன்டியூஸ் பண்ணுவோம்ல, அவங்களுக்குள்ள திணிக்கிற மாதிரி, அதுதான் பர்ஸ்வேட் சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்கும் பொழுது இன்ட்ரப்ட் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். According to the passage given above, how does the private investment depend on public expenditure? ஸோ நம்ம வந்து படிக்கும்பொழுது இந்த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் டிபெண்ட் ஆன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னா நிறைய இடத்துல இந்த வேர்ட்ஸை நம்ம பார்த்தோம், சரியா? ஓகே, ஸோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ரேஷியோ ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பிஐ வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோவில் டிபெண்ட் ஆயிருக்கு டு ஜிடிபின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து த கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஜென்ரேட்ஸ், என்ன ஜென்ரேட் பண்ணுறாங்க? டிமாண்ட் ஃபார் ப்ரைவேட்லி ப்ரொடியூஸ்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் த்ரூ வேஜ் அண்ட் சேலரி. நெக்ஸ்ட் பில்ஸ் விச்
it finances. So படிக்கும்போது ஈஸியா தானே இருக்கு, பார்க்கிறதுக்கான கஷ்டமா இருந்ததுல. Okay, so public investment facilities private investment from the supply side by expanding the infrastructure goods and services. இங்க ரேஷியோ பத்தி பேசியிருக்காங்க. Now we'll search. Okay, so public investment நம்ம நடுவுல தானே பார்த்தோம் அதை பத்தி. சப்ளை இங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோம். therefore depends on the public expenditure and general public private investments. இங்க இருக்கா? ஓகே, இங்க பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க. There is a strong evidence, however, the private investment is induced by and therefore depends on the public expenditure in general. Okay, and in general and public investment in particular. Government expenditure not only directly generates demand for privately produced and provided goods and service, but indirectly generates demand for them through the wage, salary bill, that is finances. Okay, so இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது எங்கே இருந்தது இதில் நம்ம பார்த்தோமே. ஓகே, ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிச்சு, செகண்ட் ஒன் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் 2 பார்க்குறீங்கன்னா 3யும் வரணும். ஓகே, ஸோ அங்கேயும் இருக்குது. ஓகே, ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். சப்ளை சைடு எக்ஸ்பேண்டிங்கும் இருக்கா? சப்ளை இன்டைரக்ட்லி வேஜ் கூட சொல்லிட்டாங்க. இது இருக்குது பாருங்க, சப்ளை சைடு எக்ஸ்பேண்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, பட் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்ஸ் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. குட், கரெக்டான ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ 4th ஆப்ஷன் இங்கே ஸ்க்ரால் பண்ணுறதுனால என்னால் பார்க்க முடியல. ஓகே, ஸோ கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் போடலாம். வாட் வாஸ் இல்லைனா வேர் த ரீசன் ஃபார் இந்தியாஸ் எக்கனாமிக் ரிகவரி சூன் ஆஃப்டர் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, மெச்சூரிட்டி எக்ஸ்டென்ஷன், ரெடியூஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் டெட் வித் ஈக்விட்டி அண்ட் அடிஷ்னல் டெட் ப்ரொவிஷன். அடுத்தது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்கு, விச் லெட் டு private and public private partnerships ன்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் இது பண்ணியிருக்காங்களா, அதை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆஃப் பேங்க் லெண்டிங் பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து the government had provided physical boost to recover from the global financial crisis. next increase in the shares or retail lending or personal loans பற்றி பேசியிருக்காங்க. you got an idea about it. ஸோ இங்கே வந்து நம்ம தேட வேண்டியது India's economic recovery soon for global financial crisis. ரீசனை தான் நம்ம தேட போகிறோம். சரியா? ஸோ குளோபல் இந்தியாஸ் எக்கனாமிக் கிரைசிஸ் பற்றி தேடுறோம். சரியா? ஓகே, ஸோ ரிசல்ட் டவுன்வர்ட் ஸ்பெண்டிங் கன்சப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, physical deficit, immediate budgetary induced openness, forbearance, substantially degree. Okay, kinds of combination, இல்லையே, poor growth rates. இதெல்லாம் நம்ம ஒரு சில கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணும்போதே ஒரு சிலதை கண்டுபிடிச்சிருப்போம். ஸ்லோ இண்டஸ்ட்ரியல் growth. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மேனுஃபேக்சரிங் பற்றி கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு கொஷனில். இங்கே இருக்கு பாருங்க, the performance of manufacturing alone was even worse. அதுதான் அந்த கொஷனில் நம்ம போட்டோம்ல, இண்டிகேட்டர் மேனுஃபேக்சர் பற்றி போட்டிருந்தாங்களே, அதனால எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கொஷனுக்கான ரெஃபரன்ஸ் இங்கே இருக்கு. ஓகே, make a difference. There is a fact long-term tendency. Indian manufacturing recorded a smart recovery months after it began. Okay, filling the efforts of global financial crisis in 2008, led by the physical stimulus that the government provided. But once the stimulus was withdrawn, it experienced a downturn starting from March. இங்க வந்து நம்மளுக்கு அந்த என்ன சொல்றது, recovery of months பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, சரி, ரிலேட்டிவ்லி புவர் growth rates and historical standards இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சோம்ல. ஓகே, அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் சொல்லலாமே. அப்போ இதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எது வரும்,
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பத்தி நமக்கு பேசவே இல்ல. ஸோ இது வந்து வராது. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பத்தி எதுவும் சொல்லல. இதுவும் வராது. எக்ஸ்பல்ஷன் இன் பேங்க் லீடிங் அக்கம்பனிட் பை த சான்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் பேங்க் லெண்டிங். ஆல்ரெடி இத பத்தி ஒரு விஷயமும் குடுத்திருந்தாங்க. பேங்க் லெண்டிங் பத்தி குடுத்திருந்தாங்க. நான் கூட அத பத்தி சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் பிசிக்கல் ஸ்டிமுலஸ் அப்படின்னு ஒண்ணு குடுத்திருக்காங்கல்ல. ஸோ பிசிக்கல் பூஸ்ட் ரிகவர் ஃப்ரம் த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல மேல இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் has provided physical stimulus to recover. அப்போ fourth option will be your answer. Okay. ஸோ நம்ம காம்ப்ரிஹென்ஷனும் முடிச்சாச்சு. ஓகேயா? ஸோ இன்னைக்கு வந்து செஷன் கண்டிப்பா ரொம்ப இன்டராக்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூல் ஹேவ் லைவ் செஷன். ஸோ நீங்க உங்களோட டவுட்ஸ் யூ கேன் பிங் மீ இன் த கமெண்ட். ஸோ வில் மேக் இட் கிளியர் ஃபார் யூ. தட்ஸ் ஆல் ஃபார் த டே.